ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது பல நேரங்களிலே பல ஊழிகள் மூலமாய் பேசப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் தெரிந்த வசனம்தான். ஆமோஸ் 4:12 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். திரும்ப சொல்கிறார், இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இது பழக்கமான ஒரு வார்த்தை. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அப்படியானால் இங்கே யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் இஸ்ரவேலே. 2 முறை வார்த்தை சொல்லுகிறார், இஸ்ரவேலே. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். அங்கே 2 வார்த்தை இருக்கிறது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினாலே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. என்னுடைய கருத்து என்னவென்றால், இன்னும் நீ தேவனை சந்திக்க ஆயத்தமில்லாமல் இருக்கிறாய். இஸ்ரவேலே, என் மகனே, என் மகளே. அந்த இஸ்ரவேல் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் chosen people. ஆமோஸ் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். chosen people 3:2. பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளே உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? பூமி, chosen people, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளே உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், இனம் பார்க்கவில்லை, நிறம் பார்க்கவில்லை, மொழி பார்க்கவில்லை, ஜாதி பார்க்கவில்லை, அந்தஸ்து பார்க்கவில்லை. அவர் சொல்லுகிறார், பூமியின் எல்லா வம்சங்களிலும் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உன்னை தெரிந்து கொண்டேன், ஆனால் நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை நீ வாழவில்லை. முதல் குறிப்பு chosen people. 2வது covenant people. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 19:5 இதில் சொல்லுகிறார், நீங்களே எனக்கு சம்பத்தாய் இருப்பீர்கள். 19:5, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நான் உங்களோடு கூட சொன்னேன். 2 வார்த்தைகளை சொல்லுகிறார். 2 வார்த்தைகள், நீங்களே எனக்கு சொந்த ஜனங்களாக இருப்பீர்கள். அடுத்து, எனக்கு சம்பத்தாய் இருப்பீர்கள். 2வது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். அப்படியானால் அன்பானுடைய நீங்களும் நானும் not only chosen people, we are covenant people. இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை வாழ்க்கை இருக்கிற சில குற்றச்சாட்டுகளை தேவன் சொல்கிறார். என்னுடைய 2வது குறிப்பு corruption people. chosen people, covenant people, but they are corrupted people. அவன் தேவன் சொல்கிறார், இப்படியெல்லாம் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை அழைத்தேன் ஜாதிகளுக்குள்ளே, வம்சங்களுக்குள்ளே, ஆனால் you are corrupted. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை என்னையும் அழைக்கும் போது 1000 கனவுகள், 1000 எண்ணங்கள், 1000 தீர்மானங்கள், 1000 கற்பனைகளோடு கூட உங்களை தேவன் தெரிந்து கொண்ட தேவனுடைய 5 குற்றச்சாட்டுகளை இங்கே வைக்கிறார். அதாவது முதலாக சொன்னேன் chosen people, covenant people, 3வது corrupted people. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அதாவது என்னை விட்டு தூரமாய் போனீர்கள், அசுத்தமானீர்கள், அக்கிரமம் செய்தீர்கள், என்னை அலட்சியம் பண்ணீர்கள், அது மட்டுமல்ல கர்வம் கொண்டீர்கள், ஆணவம் கொண்டீர்கள், இருமாப்பு கொண்டீர்கள் என்று ஒரு 5 குறிப்புகளை சொல்லுகிறார். நம்பர் 1, your conscience was corrupted. ஆமோஸின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் செம்மையானதை செய்ய அறியாமல். யார் இவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், covenant people, chosen people, 2 covenant people.
இங்கே they are corrupted. அவர் சொல்லுகிறார், நீங்கள் செம்மையானதை செய்ய அறியாமல். அடுத்த வார்த்தை, தங்கள் அரண்மனைகளிலே கொடுமையும் கொள்ளையும் குவித்து கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளிலே கொடுமைகளையும் கொள்ளைகளையும் குவித்து கொள்ளுகிறார்கள். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். கரப்டட், எண்ணங்களிலே, சிந்தையிலே, வார்த்தையிலே, பார்வையிலே, செயல்களிலே கரப்டட். இரண்டாவது கரப்டட் சொல்லுகிறார் அவர். ஆமோஸ் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், நீங்கள் தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி தங்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடியிருக்கும்படி கொண்டு வாருங்கள். இங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், அதாவது ஒரு இரக்கமற்ற ஒரு வாழ்க்கை. ஆங்கிலத்தில் கலோஸ்னஸ் என்று சொல்லுவார்கள், இரக்கமற்ற ஒரு வாழ்க்கை. திரும்ப படிக்கிறேன், நீங்கள் அதாவது தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர் எஜமான்களை நோக்கி தாங்கள் குடியிருக்கும்படி கொண்டு வாருங்கள். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும் இதே வார்த்தையை அவர் சொல்லுகிறார். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ணி எளியவர்களை விழுங்கி. அடுத்து இப்படியா சொல்லுகிறார், நீங்கள் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ணுகிறீர்கள். தம்முடைய ஜனத்தினுடைய தவறுகளையும் சுட்டி காட்டுகிறார். அதாவது கரப்டட், இதில் எண்ணங்களிலே கரப்டட். இரண்டாவது செய்கைகளிலே கரப்டட். மூன்றாவது அவருடைய நியாயத்தீர்ப்பிலும் கரப்டட். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 5-10 அவர் சொல்லுகிறார். 5-10 நீங்கள் ஒலிமுக வாசலில் கடிந்து கொள்ளுகிறவனை பகைக்கிறீர்கள், யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறீர்கள். அடுத்து தரித்திரனை மிதிக்கிறீர்கள். இதெல்லாம் அடுத்த வார்த்தை. நீங்கள் அதாவது ஒரு தவறான வாழ்க்கை வாழ்கிறீர்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால் ராங் ஜட்ஜ்மெண்ட். தமிழில் திரும்ப ஒரு முறை நான் சொல்லுகிறேன், கடிந்து கொள்ளுகிறவனை நீங்கள் பகைக்கிறீர்கள், யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறீர்கள், தரித்திரனை மிதிக்கிறீர்கள். கவனியுங்கள், அவர்களுடைய கற்களை நீங்கள் இடிக்க, அதாவது அவனுடைய கருத்து என்னவென்றால், நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமையாய் வாங்குகிறீர்கள். அப்படியானால் அவனுடைய உழைப்பை உறிஞ்சுகிறீர்கள். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தேவன் சொல்லும் ஒரு குற்றச்சாட்டு. ஐ மீன் த விக்கெட்னஸ். கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். த கரப்டட் பீப்புள், அவருடைய பொல்லாத வழிகள். அடுத்து ஒன்று சொல்லுகிறார் அன்பானவர்களே, அடுத்த வார்த்தை 6:1. அடுத்த ஒரு வார்த்தை 6:1. அது மட்டுமல்ல, திருச்சபைக்கு வருகிறீர்கள் ஆனால் நிர்விசாரமாக இருக்கிறீர்கள். சீயோனிலே நிர்விசமாக இருக்கிற உங்களுக்கு ஐயோ. அடுத்து நீங்கள் தவறான ஒன்றை நம்புகிறீர்கள். சமாரியாவின் பர்வதத்தை நம்புகிறவர்கள், ஜாதிகளின் தலைமையை நம்புகிறவர்கள், இவர்களுக்கு ஐயோ. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அன்பானுடைய, தேவ சமூகத்தில் பாரம் இல்லை, தேவ சமூகத்தில் அக்கறை இல்லை, தேவ சமூகத்தில் நிர்விசாரம். இது அன்றும் இருந்தது, இன்றும் இருந்தது. அதாவது ஒரு லேசினஸ். தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது நிர்விசாரம். ஆங்கிலத்தில் சுய திருப்தி. ஒரு பாரம் இல்லை, அக்கறை இல்லை. இன்றைக்கும் பாருங்களேன், ஆலய ஆராதனைகளில் ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை, அக்கறை இல்லாத வாழ்க்கை, ஒரு ஈடுபாடு இல்லாத வாழ்க்கை. அதாவது ஆலயத்தில் இருக்கிறார்கள் ஆனால் ஆலயத்தில் ஈடுபாடு இல்லை. எனவே தான் சொல்லுகிறார், சீயோனிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்கள். ஒரு சின்ன கேள்வி, சீயோனிலே எப்படி நிர்விசாரமாக இருக்க முடியும்? சீயோனுக்குள் வருவதே ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அங்கு வந்து நிர்விசாரமாய், இன்றைக்கு திருச்சபையிலே மக்கள் அப்படி இருக்கிறார்கள். நிர்விசாரமாய் பாடுவதில்லை, துதிப்பதில்லை, ஆராதிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, எதிலுமே ஒரு ஈடுபாடு இல்லை. நிர்விசாரமாக இருக்கிற மக்கள். தேவன் சொல்லுகிறார் அன்பானவர்களே, யுவர் லேசினஸ். இரண்டாவது கடைசியாக அவர் சொல்லுகிறார், யுவர் ஆரகன்ட் இன் மை ஹவுஸ் ஆஃப் காட். என் வீட்டிலே நீங்கள் அதாவது கர்வம் கொண்டவர்களாக, ஆணவம் கொண்டவர்களாக, திமிர் பிடித்தவர்களாக, இருமாப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆமோஸ் 6:4 இப்படி சொல்லுகிறது. நீங்கள் அதாவது 6:4, அதாவது உங்களுடைய வசதியே உங்களுக்கு வலைகளாய் மாறிவிட்டது. அங்கே சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறார், தந்த கட்டில்களிலே படுத்து தங்கள் மஞ்சள்கள் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தில் ஆட்டுக்குட்டிகளையும்
மாட்டு தொழுவத்துள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்பூரை வாசித்து பாடி தாவீதைப் போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாதிருக்கிறீர்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், அதாவது செல்வ செருக்கினால் வருகிற ஒரு கர்வம், ஆங்கிலத்தில் arrogant என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, தீங்கு நாள் தூரம் என்று எண்ணுகிறார்களாம். இன்றைக்கு அநேகர் அப்படி தான் சொல்கிறாங்க. இயேசு வருவார், பார்க்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம், இன்றைக்கு மனம் போன போக்கிலே கண் போன போக்கிலே வாழலாம். வார்த்தை சொல்லுகிறது, அதாவது தந்த கட்டில்களை படுத்து கொண்டு, அதாவது மந்தைகளை ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்துள்ள கன்று குட்டிகளையும் தின்று தம்பூரை வாசித்து பாடி பெரிய பாத்திரத்தில் மதுபானம் குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாதிருக்கிறார்கள். என்ற நான் சொன்ன எல்லாமே கரப்டட் பீப்புள். எண்ணங்களிலே கரப்டட், சிந்தையிலே கரப்டட், வார்த்தையிலே கரப்டட், செயலிலே கரப்டட். அன்பானுடைய ஆலயத்திலே கரப்ஷன். சொன்னனே, சியோனிலே நிர்விசாரமாய். அது மட்டுமல்ல, அவருடைய மிகப்பெரிய செல்வம், அதில் தே ஆர் நாட் யூசிங் ஃபார் காட். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தீங்கு நாள் தூரம். இப்படி வாழ்கிறார்கள். தந்த கட்டில். அது மட்டுமல்ல, நல்ல ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகளை தின்று, அதாவது கீத வாத்தியங்களை வாசித்து பெரிய பாத்திரங்களில் மதுபானம் குடித்து சிறந்த பரிமள தைலங்கள். இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம் அன்பார்களே. ஒரு காலத்தில் ஏழ்மை, வறுமை, இல்லாமை. ஆனால் இன்றைக்கு உயர்ந்த வஸ்திரங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை நல்லதுதான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இங்கே அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னவென்றால், அன்பானுள்ளே, ஆமோஸின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். அதாவது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். இங்கே சொல்லப்பட்ட ஆமோஸ் 3:1, இஸ்ரவேல் புத்திரரே, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து நான் வரப்பண்ணினேன், முழு குடும்பமாக வரப்பண்ணினேன். ஆனால் நீங்களோ எனக்கு விரோதமாய் வாழ்க்கை செய்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், நான் முழு குடும்பமாய் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து உங்களை கொண்டு வந்தேன். ஆனால் நீங்களோ எனக்கு விரோதமாய் செய்கைகளில், பேச்சில், நடத்தையில், வார்த்தையில், உங்களுடைய செல்வத்தில் யூ ஆர் அகெயின்ஸ்ட் மீ. எனவே தான் அந்த வார்த்தை தேவன் சொல்லுகிறார், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. முதலாவது சொன்னேன் சோசன் பீப்புள், இரண்டாவது கரப்டட் பீப்புள், மூன்றாவது ஆமோஸ் 4:4 சொல்லுகிறார், நீங்கள் பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுகிறீர்கள், கில்காலுக்கு போய் துரோகத்தை பெருக பண்ணுகிறீர்கள். அதாவது காலைதோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்தில் தசமபாகம் செலுத்துகிறீர்கள். ஆனாலும் அன்பானவர்களே, அவையெல்லாம் எனக்கு பிரியமாயில்லை. அவர் சொல்லுகிறார், எல்லாம் நீங்கள் செய்தும், அவர் சொல்லுகிறார், அது எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லை. அங்கே சொல்லப்பட்டுகிற வார்த்தை, அவைகளை நான் வெறுக்கிறேன். உங்கள் பண்டிகைகளையும் உங்களுடைய அதே அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், உங்கள் பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லை. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, ஆராதிக்கிறீர்கள், துதிக்கிறீர்கள், காணிக்கை கொடுக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள், பட் யூ ஆர் ஸ்டில் கரப்டட். ஆரம்பத்தில் சொன்னேனே, உங்கள் வார்த்தை, உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தை, உங்கள் செயல், உங்களுடைய வாழ்க்கை, எவ்ரிதிங் இஸ் கரப்டட். எனவே தான் சொல்லுகிறார், உங்கள் ஆராதனைகளையும் உங்கள் ஆசரிப்புகளையும் வெறுக்கிறேன், அதில் எனக்கு பிரியமாக இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இது எவைகளை கொண்டு வருகிற சொன்னால் நன்றாக கவனியுங்கள். எவைகளை கொண்டு வருகிறது? 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் சொல்லுகிறார், அது எனக்கு பிரியமில்லை, ஆராதனை பிரியமில்லை. அது மட்டுமல்ல, 24ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அதனுடைய விளைவு என்னவென்றால், அது எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது, நான் அவைகளை அங்கீகரிக்க மாட்டேன், அதனாலே அதை நான் நோக்கியும் பார்க்க மாட்டேன். 3 வாக்கு சொல்கிறார், அங்கீகரிக்க மாட்டேன், நோக்கி பார்க்க மாட்டேன், நான் அவைகளை கேட்க மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுடைய விளைவு என்னவென்றால், வியாதி, வறுமை,
கண்ணீர், போராட்டம், பாடுகள். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, அவனுடைய விளைவு என்னவென்றால் 7:10. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, 7:10 இவைகளெல்லாம் அதாவது என்னால் சகிக்க முடியாது. 15ஆம் வசனம், இந்த ஜனத்திற்கு விரோதமாக, இந்த ஜனத்திற்கு எல்லாவற்றுக்கும் நான் அவர்களுக்கு அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுகிறார், விரோதமாக 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 விரோதமாக. ஆமோஸ் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் விரோதமாக, 15ஆம் வசனம் விரோதமாக, அதிலேயே விரோதமாக. அது மட்டுமல்ல, அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள், அவருடைய வயல்வெளிகள் அதாவது அந்த பங்கிட்டு கொடுக்கப்படும். என கேட்டுக்கொண்டிருக்கிற என்பது பிள்ளையே, when you are not right in the sight of God, தேவனுடைய பார்வையிலே உன் வாழ்க்கை, உன் காரியங்கள் சரியில்லை என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், you are corrupted. உன் ஆராதனை, உன்னுடைய செயல்கள், உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய பண்டிகை எல்லாமே இஸ் கரப்டட். இதை ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறேன், your wealth is corrupted, your worship is corrupted. திரும்ப சொல்லுகிறேன், your worship is corrupted, your wealth is corrupted. இதற்கு ஆண்டவர் கொடுக்கிற இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதனுடைய விளைவு பஞ்சம், வறட்சி, அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது கொடுமை, கொள்ளை, வியாதி, மரணம். திரும்ப சொல்லுகிறேன், ஆமோஸ் 4:6, ஆமோஸ் 4:6. when you are not up to mark, தேவனுக்கு நீ சரியா இல்லை என்றால், தேவனுடைய கற்பனைகளை மறந்தால், தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தால் 4:6 வறட்சி. அவர் சொல்லுகிறார் 4:6 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பள்ளுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களுக்கெல்லாம் அப்பக்குறைவும் கட்டளையிட்டேன். கவனியுங்கள், உங்கள் பள்ளுகளுக்கெல்லாம் ஓய்வு. அப்படி என்றால் கருத்து என்ன? ஆகாரம் இல்லை, அப்பக்குறைவை நான் கட்டளையிட்டேன். 4:7 வறட்சி. அது மட்டுமல்ல, அடுத்து சொல்லுகிறது, அறுப்பு காலம் இன்னும் 3 மாதம் இருக்கும்போதே மழையை நான் தடுத்தேன், அந்த பட்டணத்தின் மேல் மழையை பெய்ய பண்ண செய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல்கள் காய்ந்து போயிற்று. யோசித்து பாருங்கள், வறுமை, வறட்சி. அது மட்டுமல்ல, 4:9 அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒளிவு மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அன்பானுடைய அழிவு, நாசம், மோசம் எல்லாமே அங்கே எதிர்மறையாக. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எனவே தான் அந்த ஆமோஸ் 4:12 சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆண்டு கொடுக்கிற இங்கே நான் சொல்ல விரும்புகிற அடுத்த வார்த்தை, கால் ஆஃப் காட், தேவனுடைய அழைப்பு. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய அழைப்பு. எதை நோக்கி தெரியுமா? அழிவு இருக்கிறது, நாசம் இருக்கிறது, மோசம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பட் there is a call of God. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். திரும்ப சொல்லுகிறார், த கால் ஆஃப் காட், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தர் பிள்ளையே, அடுத்த வார்த்தை டர்ன் டு த லார்ட், அடுத்து டர்ன் டு த ரைட் லிவிங். இதை மாற்றி சொல்ல விரும்புகிறேன், ரிட்டர்ன் டு த லார்ட், ரிட்டர்ன் டு த ரைட் லிவிங், சரியான வாழ்க்கை. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் திரும்பும்போது 5:14 நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். திரும்ப சொல்லுகிறேன், என்ற முதல் குறிப்பு அன்பானவர்களே, ரிட்டர்ன் டு த லார்ட். இரண்டாவது, ரைட் லிவிங் வித் காட், தேவனோடு சரியான ஒரு வாழ்க்கை. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசல்லே நியாயத்தை நிலைப்படுத்துங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இறங்குவேன். இதனாலே திரும்பமாக அதை நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்பர் 1 இங்கே, அதாவது த சிட்டிசன் ஆஃப் த சோசன் பீப்புள். இரண்டாவது, கரப்டட் பீப்புள். மூன்றாவது, அன்பானவர்களே, அதாவது சாஸ்டைனிங் பீப்புள், தேவனால் சிட்சிக்கப்படுகிற ஜனங்கள். ஐந்தாவது, அன்பானே, கால் ஆஃப் காட்,
தேவனுடைய அழைப்பு. 6 தேவன் சொல்லுகிறார், திரும்பி வாருங்கள். அப்படி திரும்பி வரும்போது தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணுவார், நன்மைகளை வருஷிக்க பண்ணுவார். ஆமோஸ் 5:14 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தீமை அல்ல நன்மையை செய்வேன், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மை தேடுங்கள், நான் உங்களோடு இருப்பேன். 2வது, அன்பானவர்களே, நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன், அது மட்டுமல்ல 1000 தலைமுறை மட்டும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். வறுமை, பசி, பஞ்சம், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பேன். தேவன் சொல்லுகிற வார்த்தை அன்பானவர்களே. எனவே அவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அன்பானவர்களே, ஆண்டு கொடுக்கிற அடுத்த ஒரு எச்சரிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, ஆமோஸ் 8:11, தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புவேன், ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாதபடிக்கு பஞ்சத்தை அனுப்புவேன். ஒரு சமுத்திரத்திலிருந்து மறு சமுத்திரம் மட்டும் அலைந்து திரிவார்கள், ஆனால் கண்டடையாமற் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரமுள்ள கன்னிகளும் வாலிபர்களும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். கண்டு சொல்கிறார், இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள். இது அன்பானுள்ளே நல்ல வார்த்தை அல்ல. ஆனால் அதே வேளையிலே தேவன் சொல்கிறார் 3 காரியங்கள்: ரைட் லிவிங், ரைட் லைஃப், ரைட் கான்ஷியஸ், சரியான மனசாட்சி, சரியான வாழ்க்கை. அவர் சொல்லுகிறார், நீங்கள் திரும்புங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு விரும்புகிற ஒரு செய்தி அல்ல, விரும்பத்தகாத ஒரு செய்தி. ஏனென்றால் அன்பானவர்களே, தேவன் நாளிலே உங்களையும் என்னையும் மனம் திரும்ப அழைக்கிறார். இன்றைக்கு வறுமைக்கு என்ன காரணம், போராட்டங்களுக்கு என்ன காரணம், பஞ்சத்திற்கு என்ன காரணம், நிலநடுக்கங்களுக்கு என்ன காரணம்? திரும்ப சொல்லுகிறேன், we are corrupted. முதலாவது சொன்னேன், we are chosen people. ஆனால் இன்றைக்கு அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் they became corrupted. எண்ணங்களிலே, சிந்தையிலே, பார்வையிலே, ஈவன் ஊழியங்கள், it is corrupted. தேவன் சொல்லுகிறார், அன்பானே, there is a call of God. தேவன் சொல்கிறார், திரும்பி வா, என்னிடத்தில் திரும்பி வா, பிழைப்பாய், உனக்கு இறங்குவேன். அதாவது இதெல்லாம் இழந்து போனாயோ எல்லாவற்றையும் நூறத்தனையாய் திருப்பி தருவேன். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் இன்பமான நாட்களை தேவன் தருவார். எனவே தான் ஆமோஸ் 4:12 இப்படி சொல்லுகிறார், இவையெல்லாம் உனக்கு சம்பவிக்கக்கூடாதபடிக்கு அவர் சொல்லுகிறார், இந்த பிரகாரமாக நான் உனக்கு செய்வேன். பர்வதங்கள் உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர், மனுஷன் நினைவுகளை இன்னதென்று வெளிப்படுத்துகிறவர், விடியற்காலத்து அந்தகாரமாக்குகிறவர், பூமியில் இருக்கிற உயர்ந்த ஸ்தானங்களிலே உலா வருகிறவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம். அவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, இடத்துல திரும்பும்போது நான் உங்களோடு இருப்பேன், அது மட்டுமல்ல இரக்கம் செய்வேன், உங்களுடைய வாழ்க்கையை நான் நிலைப்படுத்துவேன். 5ஆம் அதிகாரம் ஆமோஸ் 5:17, உன் வாழ்க்கையை நிலைப்படுத்துவேன், இரக்கம் செய்வேன், உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். இந்த நாட்களிலே என் அன்பான தேவ பிள்ளையே, ஒன்றை மறக்க வேண்டாம், யூ ஆர் கால்டு பீப்புள். ஆனால் அதே வேளையிலே கரப்டட் பீப்புளாக மாற வேண்டாம், chosen people. திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய wealth and worship should be pleased to the sight of God. என்னுடைய ஆராதனையும் என் செல்வமும் அவருக்கு முன்பாக திருப்தியாக இருக்கட்டும். அப்படி செய்யும்போது தேவன் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வேன், உன் குடும்பங்களிலே அற்புதம் செய்வேன், உன் ஜீவியத்திலே அற்புதம் செய்வேன். எதெல்லாம் இழந்து போனாயோ எல்லாவற்றையும் திரும்ப பெறுவேன். பாழான மண்மேடுகள் யாவும் பாராலும் வேந்தன்மனையாகும். இந்த ஆமோஸ் 3:1 ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறார், அதாவது முழு குடும்பத்துக்கும் அவர் சொந்தக்காரர், நான் தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பத்துக்கும் நான் ஆஸ்வதிக்கிற தேவன். எனவே இந்த நாளிலே அந்த முழு குடும்பத்தையும் அவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நாளில் திரும்ப சொல்லுகிறேன், அவர் என்னை விசாரிக்கிற கர்த்தர், என்னை அவர் ஆதரிக்கிற கர்த்தர், என்னை உயர்த்துகிற கர்த்தர், என்னை கண்மனை மேல் நிறுத்துகிற கர்த்தர். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். பொல்லாத வழிகள், திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, கரப்டட் லைஃப், கரப்டட் வேஸ், கரப்டட் யுவர் இன்கம், அதாவது கரைபட்டு போன உன்னுடைய சம்பாத்தியம், கரைபட்டு போன வாழ்க்கை வேண்டாம். அவளை ஒதுக்கி தள்ளி
அவரை தேடுங்கள், இரக்கம் செய்வார், மேன்மை பாராட்ட செய்வார். இதே தேசத்தில் உங்களை உறுதியாக்குவார். ஆணிக்கடாவப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணியாய் உங்களை மாற்றுவார். உங்கள் மேல் அநேக சுமக்கிற ஒரு மனிதனாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். அதனாலே அப்படி தேவன் செய்வார். ஆண்டு செய்வது ஒரு முழு குடும்பத்துக்காக. எனவே குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தலைமுறையாக. எனவே தேவனை தேடுங்கள், அவரை அதிகமாய் தேடுங்கள். இந்த கரப்டட் லைஃப் வேண்டாம், அழிவான மோசமான இழிவான ஆதாயம் வேண்டாம். ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பாலே கர்ப்பம் வேண்டாம், ஆணவம் வேண்டாம், இருமாப்பு வேண்டாம். அன்பானவர்களே, தேவன் மேலே ஒரு ஆசை, தேவன் மேல் ஒரு அர்ப்பணம், தேவன் மேல் ஒரு விருப்பம். அவரையே தேடுவோம். தேடும்போது பிழைப்போம். அவர் இறங்குவார். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. காலையோ மாலையோ நள்ளிரவோ நடுப்பகலோ அவர் வருவார். அதாவது ஆபத்து தூரம் என்று எண்ணாதே. இட் கம்ஸ் எனி டைம். எந்த நேரங்களிலும் ஆபத்து வரலாம். ஆனால் ஆபத்துக்கு விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர். அவர் சொல்கிறார், என்னை தேடுங்கள், என்னிடத்தில் வாருங்கள். உடைய தவறான ஆராதனை, தவறான காணிக்கை, தவறான காரியங்கள், தவறான சிந்தனை, தவறான நியாய தீர்ப்பு வேண்டாம். என்னிடத்தில் திரும்புங்கள், நானும் உங்களிடத்தில் திரும்புவேன். அவரிடத்தில் திரும்புவோம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன்னை நன்மைகளுக்கு சொந்தக்காரனாய் மாற்றுவேன். அதாவது அவர் சொல்கிற வார்த்தை, அதாவது உன் வாழ்க்கையில் எல்லாம் புரண்டு வரும். எனவே அப்படிப்பட்ட செழிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். பொல்லாத வழிகள், தீமையான வழிகள், தேவனுக்கு பிரியமில்லாத அந்த வழிகள், தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை வேண்டாம். அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வோம். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். பொல்லாத வழிகள், பொல்லாத கிரியைகள், பொல்லாத நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் விட்டு அவரிடத்துக்கு திரும்புவோம். தேவன் சொல்கிறார், உன் தேவனை சந்திக்க நியாயத்தப்படு, உன் மேன்மை பெரிது. யூ ஆர் கால்ட் பை த லார்ட், யூ ஆர் சோசன் பை காட். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்தம். எனவே தேவனுக்கு உரிமையுள்ளவர்களாக நாம் இந்த உலகத்துக்கு அடிமையாகிவிடாமல், உலகத்தின் காரியங்களுக்கு அடிமையாயிராமல், சுய திருப்தி கொள்ளாமல் தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ்வோம். தேவன் உதவி செய்வார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வேளைக்காய் நன்றி. ஆண்டவரே, சகல ஜாதிகளிலும் எங்களை தெரிந்து கொண்டு சொந்த ஜனமாய் பெயர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் கடைசி வரைக்கும் உண்மையாய் வாழ ஆண்டவரே, எங்களுடைய அந்த வெல்த், எங்களுடைய விஷ், இவையெல்லாம் எங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து வர்ஷிப், விரும்புகிற ஆராதனை செய்ய இரக்கம் செய்யும். எங்கள் ஆராதனை முகழ்ந்து பாரும். ஆண்டவரே, உங்கள் ஆராதனைக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொன்னீர். ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகள் சுகந்த வாசனையாக இருக்கட்டும், எங்கள் ஆராதனை தூபவர்க்கமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய நடை, எங்களுடைய பாவனை, எங்களுடைய சிந்தை, செயல் எல்லாமுக்கு பிரியமாக இருக்கட்டும். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனை எந்த நேரம் சந்திக்க ஆயத்தப்படுத்தும். மரணமானாலும் ஜீவனானாலும், ஒருவேளை இந்த இரவிலே வருவீரானால் உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். ப்ரிப்பேர் டு மீட் யுவர் காட். எங்கள் தேவனை சந்திக்க, எந்த நிலையிலும் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தி கேட்கிற யாரானாலும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு ஆயத்தப்படுத்தும். தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி தந்த கட்டில்களிலே படுத்து, பெரிய பாத்திரத்திலே பானம் பண்ணி, பரிமள தைலத்தை பூசிக்கொண்டு தங்களுக்கு வருகிற ஆபத்தை அறியாமல் இருக்கிறது மக்களோடு இடைப்படுவீராக. அழிவும் நாசமும் ஆண்டவரே எங்கள் எல்லையிலே வேண்டாம். வெட்டுக்கிளிகள் வேண்டாம், வறட்சி வேண்டாம். ஆண்டவரே, பாடுகள் வேண்டாம், வலிகள் வேண்டாம். ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணும். நம்ம இடத்துல திரும்ப, உம்மை நோக்கி பார்க்க, நம்ம இடத்துல என்னாலும் ஆண்டவரே தஞ்சம் புகுந்து நம்முடைய சிறைகள் அடைக்கலத்தில் என்னாலும் வாழ உதவி செய்யும். நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு
9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.